வணக்கம் யூர்போன் சிலர் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் ஓடிசான் மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தேஜனோட ஃபிஃப்த் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா நம்ம நம்ஜன் பார்த்திங்கன்னா நம்ம ஜன்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இதில் தான் நான் போன எபிசோடை விட்டுருந்தேன். இதில் லாஸ்ட் பார்ட் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த அந்த லாஸ்ட் பார்ட்டில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா என்னால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் பார்ட் மட்டும் நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா, ஏன்னா இப்போ நான் ரிகவர் ஆகியிருக்கேன். ஃப்ரண்ட் பேக் லாஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நான் இன்னும் ரிகவர் ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக விளங்காது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. சரி வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஏங்க என்னது எல்லாரும் பேசலாமா? பேசலாம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹேவ் ஆன். அப்போ நம்ம ஜன்னு அக்கா நீ நல்லா இருக்கா அப்படின்ட்டு அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன உங்களுக்கு ஏன் அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? தெரியல, எனக்கு உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. தெரில ஏன் அப்படி தோணுச்சுன்னு. இதுக்கு முன்னாடி நான் 4 பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஏன் செட் ஆகலை? என்னாச்சு? அதை ஏங்க கேட்குறீங்க? ஹைட்டு சரியில்லையா? நான் ஓவர் குவாலிஃபைடா? இதெல்லாம் ஒரு ரீசனா? இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லைங்க. அதாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கல போல இருக்குது. சரி என்னமோ ஒன்று அதெல்லாம் விடுங்க. நானும் உங்கள்கிட்ட நிறைய பேசணுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அண்டு நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு நிறைய டைம் தேவைப்படுதுன்னு தோணுது. பட் அதுக்குள்ளே என்னால் ரிகவர் ஆக முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, அப்போது உங்களுக்கு ஓகே தானே? நம்ம ஏன் ஒரு டேட் போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது? ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ஜன் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜன்னு ஏங்க இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? அவங்க 2 பேருக்கும் ஏதாவது அமைஞ்சால் நல்லா இருக்குமேனே. ஏங்க உங்களுக்கும் சேர்த்து அமையணும் தானுங்க நான் உங்கள் கூட இருந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். தெரியுது. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள். சாரிங்க, அன்றைக்கி என்னால் பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்காம முடியாமல் போச்சு. ஐம் ஸோ சாரி. பரவாயில்ல, அது உங்கள் ஜாப்னு நீங்கள் அன்றைக்கே சொல்லிட்டீங்க. அதனால் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னை தப்பாக எடுத்துக்கிட்டீங்களோன்னு நினச்சிக்கிட்டேன். நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். கேளுங்க. நீங்கள் ஏங்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க? ஐயோ, இப்போனா மட்டும் வலிகிறான்னா என்ன அப்படின்ற மாதிரி ஜன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா. இதை இப்படி கேட்ட உடனே அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரே ஷகித தலைவருக்கு. நீங்கள் கடலை போடுறீங்களா என்கிட்ட? நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது அப்படி தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. எனக்கு உங்களை எவ்வளோ நாள் தெரியும்? ஜஸ்ட் ஒரு இனியோடு சேர்த்து ஒரு 2 நாள் தான் தெரியும். ஸோ அதனால் நான் உடனே யாரையும் நம்பிட மாட்டேன். எனக்கு அந்த பிரச்சனை வேறு இருக்குது. ஓ, ட்ரெஸ் இஷ்யூஸ். பரவாயில்ல,
உங்களை அதுக்குள்ளே நம்ப வச்சிருவேன். ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு ஜெனி சொல்கிறா. வேணா நான் உங்கள் ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டா? ஷூர், எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றீங்க. உங்கள் நம்பரை நான் என்னென்னங்க சேவ் பண்ணலாம்? எப்படினாலும் சேவ் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நம்ம இருந்துக்கிட்டு இந்த லட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்க அப்படின்ட்டு இருந்துக்கிட்டு மை பொண்டாட்டி அப்படின்ட்டு காண்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. சேவ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். என் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? அன்றைக்கி எதுவும் உங்ககிட்ட பேச முடியாமல் போச்சு. சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணுமே அப்படின்ற ஒரு இதுக்காக தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அன்றைக்கி நடந்தது என்னன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஓ, நான் எங்கே வேலை பார்க்குறேன்னா, நான் ஒரு ஆஃபீஸில் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயியாக தான் இருக்கேங்க. ஓ சரி. ஏன் உங்களுக்கு பொண்ணு பார்க்கல? எனக்கு ஆக்சுவலி பார்த்துட்டு தான் இருந்தாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏங்க, ஒரு பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, அவன் சேலரியே கரெக்டாக அவன் நினச்ச மாதிரி வரமாட்டேங்குது. லவ் பண்ணு பொண்ணும் வேற ஒருத்தவங்க கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அவள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு ஜாலியாக தான் இருக்கா. ஓ, நீங்கள் டேட்லாம் போனீங்களா? இல்லை, ஒன் சைடாக தான் பண்ணேன். ஒன் சைடாக பண்ணீங்களா? அது ஏங்க ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு கேட்குறீங்க? இல்லை, இந்த காலத்துலேயும் சில பேர் ஒன் சைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஷாக்கிங்காக இருக்குது. அதுவும் உங்களை மாதிரி ஆள் அப்படின்ட்டு. ஏங்க, இதெல்லாம் அமையலைங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு என் பக்கத்தில் இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா? எனக்கு இல்லைங்க, ஒரு லவ்வர் பக்கத்தில் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஓ, அப்படி சொல்கிறீங்களா? ஓகே. ஐ சி. ஸோ உங்களுக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை? யாரும் இல்லைங்க. ஓ சாரி. ஏன் இல்லை, அன்னைக்கு இதெல்லாம் தெரியாமல் தானே நான் வந்து இப்போ உட்காந்தேன். ஓ, அதை நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் அதை எதிக்க மாட்டேன். ஓ சாரிங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம ஹேவ் ஒன் நம்ஜூன், நான் உங்ககிட்ட இந்த டேட் போனதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையான கன்க்ளூஷனை எதிர்பார்க்குறேன். சரி, கீழே போகலாமா? போகலாம் அப்படின்னு நீங்கள் கீழே போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் போகிறப்போ அவங்க 2 பேரும் இன்னமும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. மேரேஜ் இதாகிற எங்களுக்கே நாங்களே பேசி முடிச்சிட்டோம், நீங்கள் என்னடா இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்கடா சீக்கிரம் அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் கீழே கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. என்ன நம்ஜூன், எல்லாம் ஓகேவா? அப்பா எல்லாம் ஓகே தான், நாங்கள் ஒரு டேட் போகலான்னு நினைக்கிறோம். போயிட்டு வாங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசி பார்த்தா தான் ஒரு மாதிரி தெரியும்ல, அதான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் என்ன இருக்குது, போயிட்டு வாங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சம்மந்தி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. அதுக்குள்ளேயா அப்படின்ட்டு நம்மளோட நினச்சிக்கிறாரு. அப்பா, நானும் நினைக்கிறேன் இவங்க கூட ஒரு டேட் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்னது அப்படின்ட்டு ஜன திரும்பி பார்க்குறேன். என்ன சொல்கிறா அப்படின்ட்டு. நாங்கள் இன்னும் பேசவே இல்லை முழுசாக. இவங்களுக்கு என்னன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்களும் ஒரு டேட் போகலான்ட்ருக்கோம். நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? இதில் என்ன இருக்குது, நான் உறுதியாக இருக்கேன், நீங்கள் இல்லையா அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து கேட்குறா. நீங்கள் வந்துட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க.
அப்புறம் சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. நவஜோத் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஜென்டலான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தான் போகிறாரு. நீங்கள்லாம் அவரை பார்த்து பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க. வீதா, என்னங்க நீங்கள், ச்சே உங்ககிட்ட வேற என்னமோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணா நீங்கள் இப்படி இல்லைன்றீங்க, போங்கங்க அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இன்னும் ரெடி ஆகலைன்னு தோணுது, அதான். அதெல்லாம் ஆவீங்க, கண்டிப்பாக ஆவீங்க. வியோட வியோட மனசே திருடினவ நீங்கள் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் போயிட்டு வரேங்க, பாய், பாய், சரி பாய் பாய் அப்படின்னு ஜென்னு சொல்கிறா. நீங்கள் வீட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம்தான் ஹெவான் இருந்துக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அட பாவி சும்மா ரெடி நீ வேற அப்படின்னு. நம்ம நம்ஜனை பற்றி கேட்குறீங்க, அப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு. நானும் அவரும் ஒரு டேட் போகலான் இருக்கோம், நாளைக்கு தான் போகிறோம். நாளைக்கா அப்படின்னு உங்கள் ஃபேமிலியே உங்களை தான் கேட்குறாங்க. ஹெவான் இருந்துக்கிட்டு ஏன் நாளைக்கு போகக்கூடாதா? இல்லை போகலாம், இவ்வளோ ஃபாஸ்ட்டா? அவருக்கும் அந்த டைமில் தான் சான்ஸ் கிடச்சிது, அதான் நாளைக்கு போகலான்ட்டு இருக்கோம். நடத்து அப்படின்ட்டு உங்கள் ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுறா. நம்ம ஹெவானு எப்படி நம்ம அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ அந்த டே இந்த நெக்ஸ்ட் டே ஆகிடுது. த நெக்ஸ்ட் டே நீங்கள் ரெடி ஆகிட்ருப்பீங்க. அப்போ ஜென்னு இருந்துக்கிட்டு, ஏக்கா இவ்வளோ அழகாக போகணுன்னு அவசியம் இல்லைக்கா, நீ ஏற்கனவே அழகு தான் அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. கீழே யாரும் வந்து நிற்கிறாங்க. யார் இது அப்படின்னு ஜென்னு போய் பார்த்தா நம்ஜூன். ஏய் நம்ஜூன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உங்கள் அக்காவை பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா, வாங்க 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 வாங்க, நீங்கள் எல்லாமையா, வாங்க வாங்க அப்படின்ட்டு நம்ம ஹெவான் வந்து உட்கார வச்சிட்றா. நம்ம நம்ஜூன் கேட்குறது, எங்கே உங்கள் அக்காவை காணோம் அப்படின்னு. அவன் மேலே ரெடி ஆகிட்டுருக்கா, கொஞ்ச நேரம் வந்துடுவான் அப்படின்ட்டு. நம்ம நம்ஜூன் ஒரு கேள்வியை கேட்குறா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணுங்க, உங்கள் தம்பிக்கு உண்மையிலேயே என்னை பிடிச்சிருக்கா? அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆஃபீஸு இப்போ வீட்டிலேருந்து வரும்போது கூட உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான். அவட்ட கேட்டால் சொல்லிடு அப்படின்னு. இந்தாங்க உங்கள்கிட்ட இது கொடுக்க சொன்னான். என்னது இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட இது கொடுக்க சொன்னான். ஓ சரி. நீங்கள் கீழே இறங்கி வந்து பார்க்குறீங்க, பார்த்தா நஞ்சு உங்கள் தங்கச்சி கூட பேசிகிட்ருக்கா. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நானே வரலான்னு நினச்சேன். பரவாயில்ல, நானே உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். நான் தானே சொன்னேன் உங்களை டேட் கூட்டிகிட்டு போகிறேன்னு, நானே வரேன் அப்படின்ட்டு நம்ம நம்ஜன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்கள் அம்மா இருந்துக்கிட்டு ஓகே எல்லாம் ஒரு மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு பாய் அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஓகேவா? இப்போ வந்து ஈவினிங் ஆகுது. ஓகேவா? உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஈவினிங் டைம்லேருந்து தான் கிளம்பியிருப்பீங்க. நம்ஜூன்கிட்ட கேட்குறீங்க, நம்ஜூன் ஃபுட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? இல்லை, இங்கே யூஸ்வலாக வருவேன், அதான் சம்டைம்ஸ் எனக்கு நல்ல ஒரு மீல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சின்னா இங்கே நான் வருவேன். ஓ ஓகே. அண்ட் நம்ஜூன், ஐ திங்க் இட் இஸ் த டைம். ஏன்னா என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, இது நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த விஷயத்த நான் ஒரு 4 வருஷமாக கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன். எனிதிங் சீரியஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன விஷயங்க அது? நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். வீட்டிலலாம் தெரியும். நான் அவனை லவ் பண்ணது ஒரு 4 years ago. அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். நீங்கள் ஹோபி கிட்ட சொல்கிறீங்க, இந்தா
இது உனக்கு தான். ஏய், இதோட இது 6வது ஐஸ்கிரீம், சாப்பிடு அப்படின்றீங்க. எப்படி அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணாங்க அதெல்லாம் தெரில ஹோபி. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு, எப்பட்றா பண்ண போகிறோன்னு. கடைசியில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதானே நானும் பார்த்தேன். எங்கடா இந்த ஹோபிக்கிட்ட குட் குவாலிட்டிஸ் இருக்கு, எப்படி ஓகே சொல்லாமல் இருப்பாங்கன்னு பார்த்தேன். கரெக்டாக சொல்லிட்டாங்களே. எஸ், ஹோபி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய், அதாவது நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையன். ஓகேவா? நீங்கள் 2 பேரும் ஒரு ஷாப்புக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறீங்க. அவரால் என்ன நம்ப முடியல, எப்படி ஓகே சொன்னாங்க. செம்ம ஷாக்கிங்காக இருக்குது தெரியுமா. உன் வீட்டில் எப்படி சொன்னாங்க ஹோபி? அதெல்லாம் நான் எப்பயோ சொல்லிக்கிட்டேன். அவங்கெல்லாம் எப்பயோ ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உன் ஃபோட்டோவை காமிச்சதுக்கப்புறம் ஓகே சொன்னாங்க. சீரியஸாவா? சரி, பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்ல, இப்போ கார் அங்கே இருக்குது. யார் அங்கே போகிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த லூசுத்தனமான இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத ஹோபி. இதுதான் கேம். இல்லைன்னா விளைவுகள் அதிகமாக இருக்கும், ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஓஹோ, இப்படிலாம் வேறு இருக்கா? ஓகே, பாப்பா வா போகலாம் அப்படின்னு நீங்கள் 2 பேர் போகிறீங்க. ஹோபி ஓடி போயிட்டு இருந்தவர் என்ன ஆயிருந்திருக்கும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி டிரைவர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் பண்ணியிருப்பார். அது ஹோபி மேலே அந்த லாரி போன அந்த ஸ்பீட், ஓவர் ஸ்பீட், ஹோபி அதில் தான் ஓடி போயிருப்பார். அவரை அந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிடுது. நீங்கள் சரி ஷாக் ஆகிடுறீங்க. அவர் பறந்து ஒரு இடத்துல போய் விழுகுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் அவனை போய் பார்க்குறீங்க. ஹோபி, ஹோபி என்னாச்சு உனக்கு, பாருங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஆம்புலன்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் எல்லார்ட்டையும் பெக் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அவனை நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர வரைக்கும் அவனுக்கு அவனோட ப்ளட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாகிட்டுருக்கு. அவங்க கையை பிடிச்சிட்டு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க, அவன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஹோபிக்கு அப்படின்னு. நீங்கள் ஒரு ஜடம் மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அவுட்ஃபிட் ஃபுல்லாகவே அவனோட ப்ளட் தான். டாக்டர் வெளியே வந்து சொல்கிறாங்க, ஐம் ஸோ சாரிங்க, ப்ளட் அதிகம் லாஸ் ஆனதுனால அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு. உங்களுக்கு இதை கேட்ட உடனே சரி ஷாக் ஆகிடுது. நீங்கள் அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. இல்லை இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. அவன் உங்ககிட்ட சொல்ல சொன்னான் தானே? எனக்கு தெரியும், அவன் அப்படி தான் சொல்ல சொன்னான். ஆமாம் அத்தை, உங்களுக்கே தெரியும் அவன் உங்ககிட்ட எப்படி விளையாடுவான்னு. அவன் பொய் சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் அழுகுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நான் அவனை பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு. அவங்களும் உங்களை உள்ளே விடுறாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க, சோலே இல்லாத ஒரு பாடி உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்கள் ஹோபி விளையாடாதடா, விளையாடாத, என்ன ப்ராங்க் பண்ணுறதானே எனக்கு தெரியும், பொய் சொல்லாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவன்கிட்ட. நீ நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம மேரேஜ், நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணி 2 குழந்தைங்களை பெற்று தரேன்னு நீ சொன்னல, எல்லாம் அவ்வளோதானா? சொல்லு,
நீ விட்டுட்டு போனா அவ்வளோதானா? சொல்லு. பண்ணாதடா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. இப்படி பண்ணாதடா. எந்திரிச்சு வாடா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உனக்கே தெரியும். எல்லாம் அவ்வளோதானா? நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி இப்படி பண்ணலாம்? எனக்கு நல்லா சிரிச்சு தான் பேசிகிட்டு இருந்த. இப்போ என்னாச்சு உனக்கு? I love you. I love you so much டா. நான் மிஸ் பண்ண போகிறேன். என்னை விட்டு ஈஸியாக போயிட்டேன்ல. என்னை விட்டு ரொம்ப ஈஸியாக போயிட்டேன். நான் அப்பயே சொன்னேன் இந்த ரேஸெல்லாம் வேணான்னு. நீ தானே பேச்சு கேட்கவே இல்லை. அவ்வளோதான? அவ்வளோதான். I love you. I love you, ஹோபா. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். எனக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. சீரியஸாக கைஸ், அழுந்து ஒரு மாதிரி ரியலாக அப்படியே வந்துருச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது நான் உங்கள் ஜிஷு. பாய்.